ராகவ் வந்து ரூம்க்கு போறாங்க. பின்னாடியே அபி போயிட்டு, ராகவ் நீங்க வந்து முரளி கிட்ட பேசினது எல்லாமே கரெக்டு தான். அப்படி பேசினா மட்டும்தான் முரளி வாயிலிருந்து உண்மையெல்லாம் வர வைக்க முடியும். நீங்க அந்த வேல் வந்து நாக்குல குத்தணும்னு சொல்லும் போது முரளியோட மூஞ்சில இருந்து எவ்வளவு பயம் தெரியுமா? அதை நீங்க பார்க்கவே இல்லை. அபி நீ எதுக்காகவும் கவலைப்படாத அபி. இவ்வளவு நாளா நீ தனியா இருந்து முரளியோட உண்மையெல்லாம் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட. ஆனா உன் கூட சேர்ந்து இப்ப 4 பேர் இருக்கிறோம் அபி. கண்டிப்பா அந்த முரளியோட வாயிலிருந்து உண்மையெல்லாம் வர வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அடுத்த நாள் காலையில ராகவும் அபியும் போயிட்டு அந்த ராணி அக்காவை பார்த்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்க கம்முன்னு போங்க வீட்டுக்கு, நான் வந்து எப்படி அவங்க வாயிலிருந்து உண்மை வர வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ராணி அக்கா வந்துட்டு ஒரு புதுசா ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மச்சான் மச்சான் எங்க இருக்கிற மச்சான், கொஞ்சம் வெளியில வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டதும் முரளிக்கு வந்து பயங்கரமா பயம் வந்துருது. முரளி வந்து மனசுக்குள்ளேயே மச்சானா அது யாரது கூப்பிடுறது, ஏதோ புது குரலா இருக்குது, கண்டிப்பா நம்ம மாட்டதான் போற மாட்டிருக்குது, இது யார் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த லேடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிடுது. இது யாரா இருக்கும், எதுக்காக மச்சான்னு சொல்லிட்டு உள்ள வராளே அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிட்ட போயிட்டு, மச்சான் நான் உன்னைதான் மச்சான் கூப்பிடுறேன், உனக்கு என்னை அடையாளமே தெரியலையா? முரளி வந்து ஓவரா டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருமா நான் உனக்கு யாருன்னே தெரியாது, எதுக்காக நீ என்னை மச்சான் கூப்பிடுற அப்படின்னு சொல்றாங்க. முரளி இதனால மாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.